திருச்சியில் மாவட்ட ஓவியர்கள் நலச்சங்கம் துவக்கம். புதிய நிர்வாகிகள் தேர்வு. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓவியர்களையும் ஒன்றிணைக்கும் விதமாக திருச்சியில் மாவட்ட ஓவியர்கள் நலச்சங்கம் துவங்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி தலைவராக ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளராக வசந்தகுமார், பொருளாளராக பார்த்திபன், துணைத் தலைவர்களாக அன்பழகன், ஜான்போஸ்கோ, துணைச் செயலாளராக குணசேகரன், செயற்குழு தலைவராக ஜே.கே. பொதுக்குழு தலைவராக தனசேகரன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடர்ந்து ஒரே கட்டணத்தில் சதுர அடி கணக்கில் அனைவரும் வேலை செய்ய வேண்டும். குறைந்த கட்டணம் வேலை செய்தால் சங்கத்தின் சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஓய்வு பெற்ற ஓவியர்களுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். ஓவியர்களுக்கான நல வாரியத்தை அரசு தீவிரமாக செயல்படுத்தி ஓவியர்களின் நலனை பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனியிடமிருந்து வேலை தெரியாத ஏஜெண்டுகள் கான்ட்ராக்ட் பெற்று வேலையை தெரிந்த ஓவியர்களிடம் குறைந்த கட்டணத்தில் கான்ட்ராக்ட் கொடுக்கும் கான்ட்ராக்ட் தொடர்பான வேலைகளை புறக்கணிக்க வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஓவியர்களுக்கும் பென்ஷன் உதவித் தொகையை குறுகிய காலத்தில் பெற்று உடனடியாக தருவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஓவியர்களும் ஒன்றிணைந்து ஓவியர்களின் வாழ்வாதாரங்களை மீட்பதற்காகவும் அவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் என்னை திருச்சி மாவட்ட ஓவியர்களின் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். தமிழக அரசு ஓவியர்களுடைய இறப்பு மற்றும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான சில அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நாளிலே கோரிக்கையாக வைக்கின்றேன். ஓவியமே என்ன என்பது தெரியாமலும் ஓவிய பெயிண்ட்டு வண்ணங்களே என்ன என்று தெரியாமலும் சில போலியான ஏஜெண்டுகள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து பல லட்சங்களுக்கும் பல கோடிகளுக்கும் ஆர்டர்களை பெற்று எங்களை போன்ற வேலை தெரிந்த கல்லூரிகளிலே படித்த ஓவியர்களை வைத்து ஒரு சொற்பமான தொகையை கொடுத்து எங்களை வேலை வாங்கி கொண்டு எங்கள் வாழ்க்கையை அழிக்கும் இந்த ஏஜெண்டுகளை இந்த நேரத்திலே வன்மையாக கண்டித்து, வேலையே செய்யாமல் ஏசி ரூமிலே படித்து கொண்டு ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு சொற்பமான தொகையை வைத்துக்கொண்டு கடும் வெயிலிலே மழையிலும் நாங்கள் உயரத்திலே சாரமரத்திலே ஏறி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு 75-90% தொகை எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க